வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம உளுந்து போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது ஒரு 1 இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதோ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக வரணும். கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு அரை பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்குனது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது. இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாகவே சேர்த்துக்கலாம், தாராளமாக போதும். இப்போ எல்லாத்தையும் அந்த மாவோடு சேர்த்துடலாம். வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தட்டுன மிளகு, ஒரு 5-6 மிளகாய் 1-2 தட்டி போடுங்க, போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி அடித்து பிசைங்க, அப்போ தான் நல்லா போண்டா புஸ் புஸ்ன்னு வரும். இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக்கி நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொரிச்செடுக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்செடுங்க. இதோ பொன்னிறம் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட சூப்பரான உளுந்து போண்டா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.